மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தான. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திமுகவோட கப்பல் இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி மோடி அவர்கள் வரும்போது அண்ணாமலை அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் ஒரு உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அடகு வைத்த நகை தாலியை வந்து என்னால் மீட்கவே முடியல அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து 24 மணி நேரத்தில் அதை மீட்டு கொடுத்துருக்கிறாரு. கூடுதலாகவும் கொடுத்துருக்கிறத செய்தி தான். உண்மையிலேயே நம்ம சில விஷயத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இதை தாண்டி அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு 2 விஷயத்த போட்டிருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது திருவள்ளுவர் 6வது வார்டு கவுன்சிலர் பிரபாகரன் உள்ளிட்ட 2 பேர் அதாவது டெல்லி சென்ற இண்டிகோ விமானத்தில் பணிப்பெண்ணிடம் அத்துமீற முயன்ற திமுக 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பணிப்பெண் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மது போதையில் அத்துமீற முயற்சிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இதனாலதான் நான் சொல்றேன், திமுக 2 நாளைக்கு முன்னாடி 2.5 வயசு குழந்தைய வந்து திமுக இளைஞர் அணி ஒரு நிர்வாகி பாலியல் அந்த விஷயம் பண்ணது எல்லாம் வந்து எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏன் இதெல்லாம் வந்து பேசுறதில்ல மீடியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் குறிப்பா 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் மேல ஒரு இது பண்றாங்க பாருங்க இவங்க. அதை அடுத்தது பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்து கிராமத்தில் பைக்ல ஒரு கும்பல் வந்து பொதுமக்களை தாக்குறாங்க. 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா இதுல அந்த ஒரு பெரியவர் சொல்றாரு, இதுக்கு காரணம் இந்த ஒயின் ஷாப் தான். 50 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த 50 வருஷமா திராவிடமா ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் இதெல்லாம் பாக்குறது இல்லை. ஆனா இங்க வைகோ அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு, இந்த மாதிரி காமினி இறந்துட்டாராமா, அமெரிக்கா வந்து கொன்னுட்டாங்க, அந்த காமினி கண் முன்னாடியே குடும்பத்தை எல்லாம் கொன்னுட்டாங்க. இது வரைக்கும் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு கோமாளியை பார்த்ததில்லை ட்ரம்ப் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு எல்லாம் ஒரு கேள்வி வருமா வராதா? அமெரிக்காவில் ட்ரம்ப் கோமாளியா இல்லை இங்க நம்ம எப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? ஏன்னா இன்னைக்கு உள்ளூர்ல நிறைய விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு கர்ப்பிணி பெண் கூட வீதியில நடக்க முடியல. 2 பேர் இன்னைக்கு பாபநாசம் நெல்லை ஒரு கர்ப்பிணி பெண் 2 பேர் பின்னாடி போய் 2 பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இங்க தான் நடக்குது. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இங்க கடலூர் சிதம்பரத்துல ஒரு பெண்ணை இந்த மாதிரி பின்தொடர்ந்து கலாட்டை பண்ணியிருக்காங்க. அந்த பெண் செம சாத்துது. உண்மையிலேயே இதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்து, ஏன்னா போலீஸ்க்கு போனாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை வேடிக்கை பார்க்கறத விட ஒரு தைரியமா அதை எதிர்த்து கேட்கறது தவறே இல்லைன்ற மாதிரி தான் நம்மளோட பார்வை. ஏன்னா சில விஷயங்கள் இங்க வேற அங்க அப்படியே போனாலும் அது யாராவது முக்கியமா அரசியல்வாதி பின்புலம் ஏதாவது இருந்தான்னா அவங்களுக்கு தான் பிரச்சனையே இருக்குமே ஒழிய, இங்க அப்படித்தானே, இங்க திராவிட ஆட்சியில இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அதுதான் கேட்டிருக்கிறார். அதாவது உள்ளூர்ல அதாவது நிறைய அதாவது செவிலியர் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லி இவங்கெல்லாம் போராடுறாங்க. இவங்களெல்லாம் அப்படியே கைது செஞ்சு அப்படியே உள்ள விட்டுறாங்க. அலக்கழிச்சு பஸ்ல அங்க இங்கு அவங்க பாத்ரூம் கூட போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. அதே மோடி வரும்போது கூட இங்க வந்து திருமாவளவன் அவர்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. இங்க அதுவும் அந்த காமனி இறந்ததுக்கு அந்த ஈரானே கொண்டாடுறாங்க இன்னைக்கு. எப்படிப்பட்ட பாருங்க, அவர் பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்றாங்க, இவங்க தானே முற்போக்குவாதி. பிற்போக்குவாதி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் எதுக்குன்னா இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஓட்டுக்காக தான் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இந்த அளவுக்கு இறங்கணுமான்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை வீதியில நடந்துட்டு இருக்கு. தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. ஏன் ஈரான்ல நடக்கிறது மாதிரியே இங்க நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்து இவங்க பாதுகாத்துட்டே இருக்காங்களே ஒழிய, இன்னைக்கு அருமையா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேறுகிறதா அப்படின்னு சொல்லி, இப்ப அதுவா முக்கியன்ற மாதிரி. இது கூட்டணி கட்சியே ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி மக்களுக்காக குரல் கொடுக்கணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். இதே நிறைய விஷயத்த பேசுறாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனாரு, முகத்தை மூடிட்டு வந்துட்டாரு, அப்படி அந்த பேசுறவங்க இந்த விஷயத்தெல்லாம் யாருமே பேசுறது இல்லை இங்க. நேத்து இந்த மாதிரி திமுகவோட நிர்வாகி 2.5 வயசு குழந்தை இந்த மாதிரி அந்த கேள்வி கேட்கறது இல்லை இன்னைக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்து
அதிமுக பாஜக கூட்டணியில உடைக்கிறதுக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இதை தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களே ஒழிய இந்த மீடியாக்காரங்க இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது மக்களுக்கான ஒரு விஷயத்த செய்தியோ எதுவுமே வராது. முழுக்க முழுக்க இன்னைக்கு பாருங்க, டிவியில பார்த்தானா தெரியும், பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கும். திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்படவில்லை, வெளியேறுகிறதா, ஆதவன் அர்ஜுன் ஹைதராபாத்தில் ராகுல் காந்தி சந்திச்சாரு, இதுதான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இங்கே நடக்கிற ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, இதெல்லாம் யாராவது பேசுறாங்களான்னு நம்ம. ஆனால் எதுவுமே இங்கே நம்ம பேசுறது இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றத்துக்கு மோடி அவர்கள் விசிட் பண்ணாரு, மாவட்ட ஆட்சியர் பொது மன்னிப்பு கேட்டாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு நினைச்சு பாருங்க. அரசியல்வாதிங்க அங்க மாவட்ட ஆட்சியரை வந்து நம்ம தவறே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆட்சி யாரு? அரசியல்வாதிக்கு தலையீடு இருக்கிறதுனால தான் அப்படி பண்றாங்க. இல்லைன்னா அவருக்கு என்ன தேவையா? அவரோட டியூட்டி அவர் பண்ணிட்டு போவாரு. ஆனா இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அரசியல்வாதிங்கனாலதான் சாதாரண அரசு ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்கிறது நம்மளோட பார்வை. தாண்டி பொன்முடி அவர்கள் தன் மகன் 2 பேருக்கு 28 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வரும்போது தான் இது வருமா அப்படிங்கிற நிறைய கேள்வி வரும். ஆனா ஏதோ ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி தான். ஏன்னா மத்திய பாஜக, அதாவது என்டிஏ கூட்டணி அதிமுக கண்டிப்பா வரணும் இங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தான் நம்மளோட பார்வை. ஏன்னா ஏதோ ஒரு சில நேரு மேல வழக்கு எல்லாம் இருந்தது. அதுல வந்து பின்புலம் ஏதோ திமுக குடும்பம் இருக்குன்ற மாதிரி சில செய்திகள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. ஆனா ஏதோ 2026 தேர்தலுக்கு வந்து எப்படியோ 2-3 பேர் உள்ள போறது உறுதின்ற மாதிரி தான் நிறைய செய்திகள். அதுவும் இன்னைக்கு வந்து நிறைய பிரதமர் மோடி வரும்போது வந்து நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாருன்னு தான். இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனாரு, அமித்ஷாவை பார்த்தாரு. அமித்ஷா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அவங்க கட்சி விஷயத்த பேசுவார், ஏதோ ஒன்று அவர் அதை தான் சொல்றாரு. ஆனா இங்க சசிகலா புதிய கூட்டணி இருக்கு, அவங்க ஏதோ உங்க இந்தியாவில் வருவாங்களா அது இதுன்னு இந்த கேள்வி தான் கேட்கிறாங்களே ஒழிய இங்க நடக்கிற இந்த பிரச்சனை, இங்க ஒரு கும்பல் போய் எல்லாத்தையும் பொதுமக்களை அடிச்சிருக்காங்க. இப்ப இதை பத்தி இப்ப டெல்லியில இந்த கேட்கலாம் இல்ல, திமுக காரங்க டெல்லியில இண்டிகோ விமானத்துல மீற முயன்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்கல. அதனா இவங்க எதுவுமே இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக தான் சில விஷயங்களை இங்க பண்ணுவாங்களே ஒழிய இதெல்லாம் தாண்டி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஓட்டுக்காக இன்னைக்கு அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பகல்காம்ல நம்ம நாட்டுல இருக்கோம், நம்ம சுவாசத்தை, இந்த நாட்டோட சுவாசத்தை சுவாசிக்கிறாங்க, இந்த மண்ணுல விளையிற சாப்பாடை தான் சாப்பிடுறாங்க. ஆனா ஈரானுக்கு இங்க என்ன சம்பந்தம்னு நம்ம கேட்டு பாருங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு அரசியலுக்காக தான் இவங்க ஓட்டுக்காக இங்க இருக்கிற அங்க போராடினான்னா அங்கேயே நினைச்சு பாருங்க. ஈரான் சுத்தி இருக்கிற அண்டை நாடுகள்ல அவங்களோட அண்ணன் தம்பிங்க, அவங்க முஸ்லிம்ஸ் தானே, அவங்க தானே, அவங்களே எதிராக இருக்காங்க, ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. ஆனா இந்திய நாட்டில் இருக்கிற இந்த அடிப்படைவாதிகள் மட்டும் ஏன் அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு ஒரு இது புரியாத புதிராவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஜனநாயக நாட்டுல அது ஒரு உரிமை கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்படணும். ஏன்னா இதே ஈரான்ல எல்லாம் ஜனநாயகமே இல்லைன்னு பேசப்படுறாங்க. ஏன்னா முற்போக்குவாதி அப்படின்னு இங்க பேசுறவங்க அந்த பிற்போக்குவாதி பத்தி தெரியுமா இல்லையாங்கிறது இன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பெண்கள் வந்து அவங்கள முன்னுரிமை எல்லாம் மறுக்கப்பட்டது, நிறைய விஷயத்த அவங்களுக்காக நிறைய அவங்கள அடிப்படை உரிமையே அவங்களுக்காக மறுக்கப்பட்டது. இன்னைக்கு ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் கொண்டாடணும்? நினைச்சு பாருங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க ஏன் அழறாங்க அப்படின்னு, நிறைய பேர் அழறாங்க, எல்லா தேசத்துலயும் அழறாங்க. அங்கங்க போட்டோ வச்சு எதுக்கு அழறாங்க, ஏன் அழறாங்கன்னு தெரியல. காமினி இறந்துட்டாருன்னு அழறாங்க. இங்க நம்மளோட நாட்டு பெண்களை அங்க பகல்காம்ல தீவிரவாதிகள் வந்து சுட்டுட்டு போகும்போது யாருமே அழறதில்ல. அதுக்காக எந்த போராட்டமும் கையில் எடுக்கிறது இல்லை. திருமாவளவன் அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அடுத்த 2026 தேர்தலுக்கு வந்து மக்கள் கண்டிப்பா இதெல்லாம் கவனிப்பாங்கன்னு தான். ஏன்னா இன்னைக்கு ஏதோ இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதின்னு நினைப்பு. உலக அரசியல் இங்க உள்ளூர் மக்களையே காப்பாற்ற முடியல, இவங்க உலக அரசியல் கூட போட்டி போடுறாங்களான்னு டிவிக்கே கூட இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க. உண்மைதானே? அவங்க எல்லாம் அதை மாற்று கருத்து விஜய் மேல 1000 இருந்தாலும் அவங்க கேட்கிற கேள்வி உண்மைதானே? இன்னைக்கு வந்து விசிகா வந்து ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி வந்து எப்படி மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி மாநாடு, இந்த மாதிரி இந்த நாடகம் தான்.
இவங்களுக்கு இந்த நாடகம் தான், இவங்க வெறும் நாடக கம்பெனி தான் நாங்கள் கவனிக்கணும். காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு தாவேக்கா இருக்காங்கிற ஒரு தைரியத்துல இன்னைக்கு வந்து செல்வ பெருந்தகை அவரெல்லாம் நினைச்சு பாருங்க, திமுகவுக்கு முழு நேரம் முட்டு கொடுத்துட்டு இருந்தவர் இன்னைக்கு 2 கோஷ்டி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேள்விதான். ஆனா டிவி விவாதம் இதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும், எல்லாம் டைவர்ட் பண்ற மாதிரி தான். அப்படியே ஏதோ ஒரு காங்கிரஸ்ல வந்து ஏதோ ஒரு வித்தியாசம், இதெல்லாம் திமுகவுக்கு பலமா தான் நம்ம கவனிக்கணும். திமுகவோட விஷயத்த இங்க யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே உடனடியாக உடனுக்குடன் அந்த பிரேக்கிங் நியூஸ் வருது. காங்கிரஸ் வெளியேறுகிறதா, இல்ல செல்வ பெருந்தகை ஒரு 2 கோஷ்டி ஆயிரும், இதை தான் பேசுறாங்களே ஒழிய இன்னைக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே பெண்களானாலும் சரி, மக்கள் பொது வெளியில நடந்துட்டு போறது, பொதுமக்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நினைச்சு பாருங்க. குடிபோதையில் வந்து அடிச்சு இது பண்ணிட்டு போறாங்க, 2 பேர் பலியை. அப்ப இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கணும்? அரசியல்வாதி தானே இதோட பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இங்க வந்து திமுக ஆட்சியில பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இங்க நம்ம முதல்ல இதுதானே பார்க்கணும். நம்ம உள்ளூர் பார்த்துதான் அடுத்தது உலக அரசியல் போகணும். இவங்க எடுத்த உடனே இதெல்லாம் மறந்துட்டு வெளியில உள்ளூர மறந்து உலக அரசியலுக்கு போகும்போது இது உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் மோடி அவர்கள் வந்தாரு, எவ்வளோ நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா இங்க நிதி தரல, அது தரல அப்படின்னு ஒரு கருத்தை வெளியே வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே மக்களிடையே போய் சேரணும். மோடி அவர்கள் பேசினது யாருமே பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க நல்லா கவனிங்க, எல்லா டிவிலையும் இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து ஈரான் பத்தி அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களே. அது பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா முழுக்க முழுக்க இதை மறைக்கிறதுக்காக அந்த விஷயத்த போடுறது தான் நான் ஏற்கத்தக்கதல்லங்கிறது நம்மளோட பார்வை. மனிதானி மகத்தானவன்.